ஓமேகா புள்ளி. அமெரிக்காவில் மற்றும் உலகின் பல பகுதிகளில் அரசியல் பார்வைகள் லிபரல் இருந்து கான்சர்வேட்டிவ் நிலைகளுக்கு மாறியுள்ளன. இந்த குதித்து தமிழ் நிலைகளுக்கு நடுவில் அசைவு திருப்பம் அதிகம் ஏற்படுவது வழக்கமாக இருந்தாலும் இன்று உள்ள அளவுக்கு பெரிதாக இது நடக்கவில்லை. ஒரு பெரிய மற்றும் கனமான ஒளிரும் துடுப்பை அதன் நடுவில் சீராக சமன் செய்து எதுவும் இடப்பக்கமோ வலப்பக்கமோ அழுத்தமில்லாமல் இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இந்த நிலையில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் வேறு பார்வைகளுக்கு திறந்த மனத்துடன் இருக்கிறார்கள். பின்னர் சுற்றுச்சூழலில் ஏதோ ஒன்று தனிப்பட்ட பார்வையை சவால் செய்கிறது. அழுத்தம் வளர ஆரம்பிக்கின்றது. ஒரே பார்வையுடையவர்கள் தங்கள் நம்பிக்கையில் கஷ்டமாகவும் செம்மையான உளவியல் நிலையை வகுக்கின்றனர். இயல்பாக அவர்கள் தங்களுடன் சேர்ந்து பார்க்கும் மற்றவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். மேலும் கூட்டு விழிப்புணர்ச்சியின் சக்தியுடன் ஒரு ஒருங்கிணைந்த குழுவை உருவாக்கத் தொடங்குகிறார்கள். புதிய கூட்டுக்குழுக்கள் துடுப்பை தம் நிலைக்கு கடுமையாக அழுத்துகிறது. எதிர்ப்பு பகுதி அந்த நகர்வை உணர்ந்து தங்கள் அணுகுமுறையில் பதிலளிக்கிறது. இது துடுப்பை நகர்த்தக்கூடும் அல்லது கூடாது பல காரகங்களின்படி, ஆனால் இது ஏதோ நடக்கிறது என்பதை உணர்வை வளர்க்கும். இந்நிலையில் இன்னும் ஒரு எதிர்த்தரப்போடு சேர்ந்து பணியாற்றும் திறன் உள்ளது. ஏனென்றால் பிரச்சனை இன்னும் பராமரிக்கக்கூடிய மற்றும் நபர் சார்ந்ததல்ல. இது விவாதிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. ஆட்டி சமரசம் சாத்தியமாகும். அடுத்த நிலை என்பது இருதரப்பினரும் நடுவுக்கு பக்கம் நகர்வில் மதிப்பீடு செய்யும் போது மற்றும் வேலையபிள் கூட்டணிக்காக சமரசத்திற்கு தயாராக இருக்கும்போது வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலம், ஆனால் எந்த சமரசத்திலும் விட்டு போடப்படும் விஷயங்கள் பின்னணியில் மிதந்துவிடும். பெரும்பாலான மக்கள் தங்கள் மதிப்பீடுகளை இழக்க விரும்ப மாட்டார்கள், ஆனால் வெற்றி நிலை துடுப்பை அதனிடத்தில் நிலைநிறுத்துவதற்கு போதும் சக்தியை காண்டிருந்தால் அது அங்கே இருக்கும். அதனால் சம்மதமான குழு நகர்வை தொடர்ந்து ஆதரிக்கிறது. சில நேரங்களில் அது அசைந்து விடலாம், இடப்பக்கமோ வலப்பக்கமோ நகர்கிறது, ஆனால் நடுவு நிலைக்கு அல்லது எதிர் துருப்பிற்கு திரும்பாது. மக்கள் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள், சிறிய மற்றும் நிபுணத்துவ கூட்டு குழுக்களை உருவாக்குகிறார்கள் மற்றும் சமரசம் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் மாற்றத்துக்கு முயல்கிறார்கள். இது ஒரு செயல்பாட்டு காலம். இதில் ஒரு புறம் அல்லது மற்றுப்புறம் மாற்றத்தை தாங்க முடியாது, ஆனால் இரு திசைகளிலும் நகர்வு காணப்படுகிறது. துடுப்பு மேலும் ஓய்விலிருந்து தள்ளப்பட்டால் அதை கையாள அதிக சக்தி தேவை. அதிகாரப்பூர்வ குழு சமூக கட்டமைப்பு முயற்சிகளாலும் பிரச்சாரங்களாலும் ஆதரவு அளிப்பதை அதிகரித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும், போதும் சக்தி பெறும் வரை. இதுவே எதிர்க்குரிய குழுவுக்கு அவர்களது நம்பிக்கையும் நிலைப்பாட்டின் அழுத்தத்தை உணரத் தூண்டுகிறது. எதிர்ப்புக்கு ஆதரவு கொடுக்க விருப்பம் குறைவாகும். அவர்கள் தங்களது நம்பிக்கையை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் எதிர்க்குரியவர்களை எதிர்க்கக்கூடிய தீவிர வெறுப்பை வளர்க்கத் தொடங்குகிறார்கள். ஒருவரின் நம்பிக்கையை மற்றவருக்கு நெருக்கமாக வெறுப்பதற்கு கூடண்டும் தொடங்குகிறது. இரு தரப்பினரும் ஒன்றாக வேலை செய்வதில் ஆர்வம் குறைந்து மனநிலை கடுமையாகிறது. இந்த பிரச்சினை சூழல்களில் உரையாடல்கள் நடக்கலாம், ஆனால் அதற்கான ஒத்துழைப்பு வெற்றி பெறாமல் டெம்பர்கள் உயர்ந்து தனிப்பட்ட தாக்குகளால் தோல்வியடைகிறது. துடுப்பு மிக உயர்ந்த புள்ளியில் தள்ளப்பட்டால் அங்கு இருப்பதற்கும் அதிக சக்தி தேவை அதற்கு நடுவிற்கே திரும்ப விரும்புகிறது. அதிகாரம் பெற்ற நிலை நீண்ட நேரம் இந்த சக்தி நிலையை பாராட்டினால் இருதரப்பினரும் அந்த நிலையை கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். காவலர்கள் குறைகிறார்கள். வெற்றி தரப்பு தற்போதைய நிலையை நிலைபுரிந்து இது வாழ்க்கையின் இயல்பான ஒழுங்கு. இருப்பினும் தற்போதைய நிலைமையில் திருப்தி அடையாதவர்கள் மாற்றம் தேடிச் சென்று பாத்திரங்களை பிடிக்க முயற்சிப்பார்கள். இன்றைய அமெரிக்கா அதே நிலைமை. கடந்த 16 ஆண்டுகளாக பொது நிலைப்பாடு இடதுசாரியாக வலுவடைந்து சென்றது, ஆனால் அதற்கு எதிரான கரும மரியாதை மிகுந்த மாறுகாட்டுகளில் எதிர்கொண்டது. அதனால் பாங்கு தடுக்கப்பட்டது மற்றும் அது விரைவில் வலதுபுறம் திசை திருப்பியது. இந்த தவிர்க்க முடியாத உணர்ச்சி மற்றும் பயம் வலது பாங்குக்கு பரபரப்பை உருவாக்கி பாங்கை நடுநிலை மற்றும் அதழடையை விட வலது பக்கம் முழுமையாக திசை திருப்பியது. இது இயல்பான மாற்றமல்ல, செயற்கையாகவும் எதிர்ப்பு குழுக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்தது. இது போன்ற செயற்கை மாற்றம் ஏற்பட்டால் இரு தரப்புகளும் நடுநிலையை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக உடைந்து போகிறது. இதுவே இன்றைய நிலை. நாடு பிரிவினையால் கண்ணியமும் சிந்தனை மரியாதையும் இருந்த இடத்தில் தற்போது கோபம், அதிகார பகுத்தறிவும் அதிகமாகியுள்ளன. கூட்டு முயற்சிக்கு பதிலாக பயம் அதிகமாகி வருகிறது. அமெரிக்காவின் நீண்ட நாள் ஜனநாயகம் மற்றும் அதன் அரசியலமைப்பை பாதுகாப்பதில் சிக்கல் உள்ளது. அதிகார சமநிலை, குடிமக்களின் உரிமைகள் எல்லாம் ஆபத்துக்குள்ளாகுகின்றன. சிலர் மிக விரைவில் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ நகர்ந்து எதிர்க்கட்சியின் உணர்வுகளை பூர்த்தியாக கவனிக்க மறுக்கிறார்கள். பொதுமக்கள் ஒரே எண்ணத்தில் நெறியடைவதால் அரசியல் நிலை முகூர்த்த அரசியலுக்கு மாற்றப்படுகின்றது. இது பல வருட நம்பிக்கைகளை புறக்கணித்து சட்டவிரோதமான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நாம் காண்கிறோம். நம் சமுதாயம் ஒரு முக்கியமான பிரதான இடத்திற்கு புறப்படும் நேரத்தில் இருக்கிறது. அங்கு மக்களின் கூட்டு நம்பிக்கைகள் சமூக உண்மையை உருவாக்கும். இது நல்ல பாதையில் சென்றால் நல்ல முடிவுகளை கொண்டு வரும். இல்லாவிட்டால் மக்கள் பல்வகைமையை மதிக்காத சமுதாயமாக மாறும். எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்துவது 1930கள் ஜெர்மனியின் சம்பவங்களை போன்றது. அதில் ஏற்பட்ட முகூர்த்த அரசு குறுகிய காலம் நீடித்தது, ஆனால் அதன் விளைவுகள் மிக பெரியது.
அது கோடிக்கணக்கான உயிர்களை இழக்க செய்யப்பட்டது. இப்போதே என்ன செய்ய வேண்டும்? தற்போது நிகழும் பெரும் மாற்றம் இயல்பானது அல்ல. அதனால் அதிகாரத்தை நிலைப்படுத்தும் வலிமை உண்டாகாமலும் இருக்க முடியும். ஏனெனில் அதன் கோட்பாடுகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்கள் கூறும் கதை அரசியலமைப்போடும் மக்களின் இதயங்களோடும் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் பல்வகைமையை மதிக்கிறோம். நமது கூட்டமைப்பில் குடியேற்றியோருக்கான அடிப்படையை மதிப்பது நினைவில் கேளுங்கள். நாங்கள் தனிநபர் உரிமைகள், வாக்குரிமை, தனிநபர் சுதந்திரங்களை பின்பற்றும் உரிமையை மதிக்கிறோம். இராச்சியம், முகூர்த்த அரசு, ஆளுநர் ஆட்சியை கடுமையாக காண்போம். ஸ்பெக்ட்ரமின் மற்ற முனையில் சுயாட்சி மற்றும் முதலீட்டை மதிப்பதில் வலுவாக நம்பிக்கை வைக்கிறோம். மாநில உரிமைகள் மற்றும் வலுவான கலாச்சார சுயாட்சி குறித்து நமக்கு பெருமை. மேலும் இடது பாதையை மேலும் மிகைவதற்கு எதிராக இருப்போம். நாங்கள் நடுவில் இறங்கி இடதையும் வலதையும் பொறுத்துக் கொள்வோம். ஆனால் மிகைப்படுத்தாமல் நடுவிலேயே இருக்க விரும்புவோம். இடது வலம் மீது அதிகரித்து ஒரு பக்கமாக மாறுவது இலக்காக இருக்கக்கூடாது. பறைகள் கலக்கும் பயங்கர பேச்சுக்களை தவிர்த்து அரங்கேற்றங்களை மறந்துவிட்டு உரையாடலை தொடங்கும் போது சக்தி நிலைமை மீண்டும் உருவாகும். பேண்டலத்தின் சீரற்ற நிலை தணிந்து மத்தியில திரும்பி சமநிலையை பெறும். சமநிலைதான் நமது உண்மையான ஓமேகா பாயிண்ட்.